வணக்கம் உழவன் மகடு நேயர்களே. அகநானூற்றில் 275வது பாடல் பாலைத்திணை பாடலில் மகட்போக்கிய தாய் சொன்னது என்ன என்று பார்ப்போம் வாருங்கள். முதலில் பாலை என்றால் உங்களுக்கு தெரியும், மணலும் மணல் சார்ந்த இடம் என்று. எந்த ஒரு வசதியும் இல்லாமல், நீர் கூட இல்லாமல் இருக்கும் பாலைவனம் நிறைந்த பகுதி. அங்கு கள்ளிச் செடிகள் தான் மிகுதியாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த வழியாக தன்னுடைய மகள் காதலனுடன் சென்றதை ஊர் மக்களிடம் சொல்லி வருந்துவதுதான். யாரு? செவிலித்தாய் வருந்துகின்றாள். அந்த பாடலை சுவைப்போம் வாருங்கள். ஓங்குநிலை தாழி மல்கச் சார்த்தே குடை அடை நீரின் மடையினள் எடுத்த பந்தர் வயலை பந்து எறிந்து ஆடி இளமை தகமையை வளமனைக் கிழத்தி பிதிர்வை நீரை பெண் நீரு ஆகுக என்று யாம் தற்கழறுங் காலை தான் தன் மழலை இன்சொல் கழறல் இன்றி இன்னுயிர் கலப்பை கூறி நன்னுதல். இப்போ இது வரைக்கும் பாருங்க, இது ஒரு பருவம் வரைக்கும் இருக்கிற மாதிரி. அவள் உடன்போக்கு மேற்கொள்வதற்கு முன்னால் சிறு வயதாக இருக்கும் பொழுது ஓங்கு நிலை தாழி மல்கச் சார்த்தி. அப்போ இந்த ஒரு வரியிலேயே தெரியுது பாருங்க. தாழியில் மண் பானையில் வயலை கொடி, பசலை செடின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம. அதை என்ன செய்கிறாங்க? போட்டு அதை வளர்த்து வருகின்றார்கள். அப்போது அந்த காலத்திலேயே வீட்டின் பின்பக்கத்திலும் முன்புறத்திலும் வீணாக இருக்கின்ற மண் பானைகளில் மண்ணை கொட்டி அதில் வளரக்கூடிய சில செடிகளை வளர்த்திருக்கின்றார்கள். அவ்வகையில் இங்கு வயலை கொடி என்று சொல்லப்படுகின்ற பசலை கொடியும் ஒன்றாக இருக்கின்றது. அப்போ ஓங்கு நிலை தாழி உயர் மல்கச் சார்த்தி குடை அடை நீரின் மடையினள் எடுத்த, என் மகள் உயர்ந்த தாழியில் மண் போட்டு அதில் வயலை கொடியை வளர்த்தாள். அப்படி வளர்த்த அந்த வயலை கொடிக்கு எவ்வாறு நீர் ஊற்றுகின்றாள் என்று செவிலித்தாய் கூறுகின்றாள் பாருங்கள். 2 கைகளையும் சேர்த்து பக்கத்தில் உள்ள நீரிலிருந்து நீரை குழியாக குவித்து முகர்ந்து கொண்டு வந்து அந்த செடிக்கு ஊற்றுவாள். செடி வளர்க்கின்ற ஆசையில் தலைவி என்ன செய்கின்றாள்? நானும் செடிக்கு தண்ணீர் ஊற்றி வளர்க்கின்றேன் என்று அந்த வயலை கொடிக்கு அழகாக தண்ணீர் கரங்களால் அதை அப்படியே குடை போன்று, நம் 2 கைகளையும் சேர்த்தால் எவ்வாறு இருக்கும்? குடை போன்று இருக்கும் அல்லவா? அது மாதிரி குடை போன்று உள்ள தன் கைகளை, அதுதான் குடை அடை நீரின் மடையினள் எடுத்த, 2 கைகளையும் குவித்து குழியாக கொண்டு, குடையாக கொண்டு தண்ணீர் கொண்டு வந்து அந்த வயலை கொடி என்று சொல்லப்படுகின்ற பசலை கொடிக்கு ஊற்றுகின்றாள். அதை அந்த கொடி என்ன செய்து வளர்ந்து பந்தலில் கொடியை ஏற்றி விடுகின்றாள். இப்படிப்பட்ட விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று. செடி வளர்ப்பதும் இல்லாமல் அது ஒரு விளையாட்டாக கருதி வளர்த்து வருகின்றாள். இப்படிப்பட்ட அவள் விளையாடிய அந்த ஒரு விளையாட்டு அடுத்து பந்தர் வயலை பந்து எறிந்து ஆடி, அந்த பந்தை எறிந்து பிடித்து விளையாடுகின்றாள். அது பந்தல் மாதிரி வளர்ந்திருக்கும் அல்லவா அந்த வயலை கொடி. அந்த இடத்திலேயே பந்து எறிந்து பிடித்து விளையாடுகின்றாள். இது மற்றொரு விளையாட்டு. ஒன்று, வயலை கொடிக்கு பானையில் தாழியில் வளர்க்கின்ற வயலை கொடிக்கு தன் 2 கைகளிலும் தண்ணீர் முகந்து கொண்டு வந்து ஊற்றி அதை நான் வளர்க்கின்றேன் என்று விளையாட்டாக செடியையும் வளர்க்கின்ற ஒரு இயற்கை விளையாட்டு மனப்பாங்கு. இன்னொன்று, அந்த இடத்தில் பந்தல் மாதிரி அந்த செடி வளர்ந்திருக்கும். அந்த நிழலில் எல்லாம் பந்து விளையாடி கொண்டிருப்பாள். இது மற்றொரு விளையாட்டு. இப்படி தன் இளமைக்கு ஏற்ப என்ன செய்கின்றான்? சின்னதாக வீடு கட்டி, வளமனைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்படி இளமை தகைமையை வளமனை கிழத்தி, இளமை தன்மையோடு இருக்கின்ற தன் இளமைக்கு ஏற்றாற்போல, குழந்தை தன்மைக்கு ஏற்றாற்போல என்ன செய்கின்றான்? சின்னதாக சிற்றில் கட்டி விளையாடினாள். இது இன்னொரு விளையாட்டு. ஆக
வயலைக் கொடி வளர்க்கின்றாள். தன் இரு கரங்களிலும் தண்ணீர் ஊற்றி அடுத்து பந்தலின் கீழே பந்து எறிந்து ஆடுகின்றாள். அடுத்து தன்னுடைய இளமை தன்மைக்கு ஏற்ப வளமனை கிழத்தி சிற்றிலை கட்டி விளையாடுகின்றாள். இப்படி விளையாடுகின்ற அவள் பிதிர்வை நீரை பெண் நீரு ஆக என யாம் தற்கழறுங் காலை என்ன செய்கின்றாள்? இப்படி தண்ணீர் அள்ளிக்கொண்டு செல்லும்பொழுது, அம்மா கைக்குடையில் உன்னுடைய கையில் எடுத்துக்கிட்டு போகிற தண்ணீர் வெண்ணிற நீர் ஆகட்டும், ஒழுகும் நீர் வெண்ணிற நீர் ஆகட்டும் என்று சொல்ல நான் சொல்லுவேன். யாரு? செவிலித்தாய் சொல்கிறா. உன் கையில் ஒழுகிற நீர் வெந்நீர் ஆகட்டும் அப்படின்னா அப்போ என்ன செய்வா? தாய் சொல்ல தட்டாமல் இருப்பதனால குழந்தைத்தன தன்மை இல்லையா? அப்பொழுது அந்த செவிலித்தாய் என்ன சொல்கின்றாளோ அதை அவ்வாறே தெய்வ வாக்காக ஏற்றுக்கொண்டு செய்வது. அப்போது அவளும் என்ன சொல்கிறா? வெந்நிற நீர் ஆகட்டும் என்று செவிலித்தாய் சொல்ல இவளும் என்ன சொல்கின்றாள்? தலைவியும் ஆகட்டும் என்று தன் மழலை மொழிகளால் அவளுடைய அந்த செவிலித்தாயினுடைய உயிரில் கலப்பது போல சொல்லிக்கொண்டு விளையாடுவாள். இப்போ அம்மா சொல்கிறத திரும்பி அப்படியே சொன்னால் அந்த தாய்க்கு எவ்வளவு ஒரு அன்பு பாசம் அப்படியே அள்ளி அணைத்து கொள்ளலாம் என்று உயிரோடு அதுதான் அந்த பிளட் இஸ் திக்கர் தேன் வாட்டர்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த அவள் சொல்லுகின்ற அந்த சொல்லே இவளுடைய உயிரில் போய் கலந்தது போல் இருக்கும். அந்த செவிலித்தாய்க்கு இவள்தான் என்னுடைய மகள், என் உயிரே என்று அணைத்து கொள்வது போல இருக்கும். அப்படி அணைத்து இருவரும் மிக்க மகிழ்ச்சியாக விளையாடுவார்கள். இப்படி இந்த இல்லம் வந்தவர்களுக்கெல்லாம் பெருஞ்சோறு வழங்கும் இல்லம். இப்படிப்பட்ட இந்த தலைவி இருக்கின்ற இடம் எப்படிப்பட்டது? பெருஞ்சோறு வழங்குகின்ற இடம். அதுதான் யாம் தற்கழறுங் காலை தான் தன் மழலை இன்சொல் கழறல் இன்றி. இப்படி வெந்நீர் ஆகட்டும் என்று சொல்ல அவளும் அவ்வாறே மழலை இன்சொல்லால் கழறல் இன்றி ஒரு துளி கூட பிசகு இல்லாமல் பேசியதையே சொல்லியதையே சொல்லும் கிளிப்பிள்ளை என்பதைப் போல நான் வளர்க்கின்ற என் குழந்தை அப்படியே மாற்றாமல் சொன்னாள். அவள் வளர்ந்த இந்த இல்லம் எப்படிப்பட்டது தெரியுமா? வந்தவர்களுக்கெல்லாம் பெருஞ்சோற்று இல்லத்து ஒருங்கு இவன் இறாள் ஏதிலாளன் காதல் நம்பி. தன்னுடைய இன்னுயிர் கலப்ப கூறி நன்னுதல் பெருஞ்சோற்று இல்லத்து ஒருங்கு ஒரு நிமிடம் கூட வந்தவர்களுக்கெல்லாம் பெருஞ்சோறு வழங்கும் இல்லம். இல்லை என்னாது பெருஞ்சோறு வழங்கும் இல்லத்தில் இருந்த தலைவி இப்பொழுது எப்படி இருக்கின்றாள்? ஓரிடத்தில் கூட தங்கி இருக்காமல் ஓடி ஆடி விளையாடி கொண்டே இருப்பாள் இல்லம் முழுக்க. அப்படிப்பட்ட தலைவி இப்பொழுது எப்படி இருக்கின்றாள்? ஏதிலாளன் காதல் நம்பி திரள் அறை இருப்பை தொல்லை வான்பூ குருளை என்கின் இருங்கிளை கவரும். இப்படி அவள் அந்த நல்ல அழகினை கொண்ட என்னுடைய தலைவியானவள் எந்த உறவும் இல்லாத ஏதிலாளன் யாரோ ஒருவனுடைய காதலை நம்பி அவன் சொன்னான் நான் உன்னை விரும்புகின்றேன் என்று சொன்னதற்காக இப்படியெல்லாம் என் உயிரில் கலந்து இந்த நான் சொல்லியதையெல்லாம் திரும்பச் சொல்லி அந்த செடிகளையெல்லாம் வளர்த்த என்னுடைய தலைவி இப்பொழுது எந்த உறவும் இல்லாத ஏதிலாளன் காதலை நம்பி நேற்று காட்டு வழியில் என் மகள் சென்று விட்டாள். அவனோடு உடன்போக்கு மேற்கொண்டு விட்டாள். அப்படிப்பட்ட அந்த நிலம் எப்படிப்பட்டது தெரியுமா? நிலம் பெருமூச்சு விடும் கடத்தற்கு அரிய பாலை நில வழியில் சென்று விட்டாள். அவள் சென்ற வழி எப்படிப்பட்டது? பெருமூச்சு விடும் கடத்தற்கு அரிய பாலை நில வழியில் சென்று விட்டாள். அதுதான் திரள் அறை இருப்பை தொல்லை வான்பூ குருளை என்கின் இருங்கிளை கவரும் வெம்மலை அருஞ்சுரம் நம் இவன் ஒழிய இருநிலன் உயிர்க்கும் இன்னாக் காணும். துன்பம் தரக்கூடிய அந்த காட்டு வழியாக அவள் சென்று விட்டாள். நெருணை போகிய பெருமடத்தகுவி நல்ல பண்புகளை உடைய நெருணைன்னா நேற்று போகிய நேற்று இவ்வாறு உடன்போக்கு சென்று விட்டால் 5 அகல் அல்குல் தழையணி கூட்டும். அவள் 5 அகல் அல்குல்னா இடுப்பில் அழகிய தன்னுடைய இடுப்பில் அல்குலின் தழையணி கூட்டும் இளையாளாகிய தழையாடையை
உடுத்த உதவும் நொச்சி மரத்தின் அடியில் அவள் என்ன செய்தாள்? நேற்றுக்கு முன்னால் அவள் தன் காதலன் வருவானா என்று விரலால் கூடல் கோடு போட்டு பார்த்ததை இங்கே வந்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி உடன்போக்கு செல்வதற்கு முன்னாடி என்ன செய்திருக்கின்றான்? அந்த நொச்சி மரத்தின் அடியில், அதுதான் அப்பொழுது தடையாடையாக அவள் உடுத்தியிருந்திருக்கின்றாள். அப்படி உடுத்தியிருந்த அந்த நொச்சி மரத்தின் அடியில் கூடல் போட்டு, கூடல்னா இரு கைகளையும் மேலிருந்து மண்ணில் அமர்ந்து கொண்டு மேலிருந்து கீழ் எடுத்து கொண்டு ஒன்றாக சேர்ப்பது என்று சொல்லுவார்கள். ஒரு ஒற்றை விரல்களை வைத்து கொண்டு மேலிருந்து கீழ் ஒன்றாக வந்து சேர்ந்தால் எந்தவித குறையும் இல்லாமல் கூடல் இழைத்தால் காதலனோடு விரும்பியவனோடு அடையலாம் என்று சொல்வார்கள். இன்னொன்று, வட்டம் வரைவார்கள். மேலிருந்து கீழாக வலது இப்போ கடிகார முள் வருகின்றதல்ல, அதுபோல வலது பக்கமாக அப்படியே வந்து மீண்டும் தொடங்கிய இடத்தில் எடுத்துக்கொண்டு போய் சேர்ந்தது என்றால், அந்த கோடு நிறைவு பெற்றது என்றால், சேர்ந்து விட்டது என்றால் விரும்பிய தலைவனை அவள் கூட பெறுவாள். இது அந்த காலத்தில் இருந்த ஒரு நம்பிக்கை. அததான் அவன் நொச்சி மரத்துக்கு கீழே என்ன செஞ்சா? அந்த கூடல் இழைத்தாள். அதுதான் ஆயுத அகல் அல்குல்னா இடுப்பில் தடை அணி கூட்டும் கூழை நொச்சி கீழது என் மகள். நொச்சி மரத்துக்கு கீழே என்னுடைய மகள் என்ன செஞ்சா? செம்புடை சிறுவிரல் வரித்த, செம்மையான அழகிய சிறிய விரலால் வடித்த மண்டலும் காண்டிரோ கண்ணுடையீரே, கொஞ்சம் இறங்கு வந்து இரக்கம் உடையோரே வந்து பாருங்களேன் என்று மக்களிடம், அங்கு இருக்கின்ற போவோர் வருவோரிடையே பாலை நிலத்தின் வழியாக வந்து அந்த வெம்மையை இவ்வாறு சொல்லி புலம்புகின்றாள் செவிலித்தாய். அதுதான் அந்த கூடல் இழைத்து அவள் இப்படியெல்லாம் தலைவனை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாள். இப்பொழுது தலைவனோடு உடன்போக்கு மேற்கொண்டாள் என்று தலைவியின் பிரிவினை, உடன்போக்கினை, அதுவும் பாலை நிலத்தின் வழியாக சென்ற அந்த வழியின் வெம்மையினை, கொடுமையினை செவிலித்தாய் தன்னுடைய உயிரில் கலந்தவளான தலைவியின் துயரினை தாங்க முடியாமல் மக்களிடம் சொல்லி வருந்துகின்றாள் என்பதுதான் இந்த மகட்போக்கிய தாய் சொல்லியது. இப்பாடலை பாடியவர் கயமனார் என்னும் புலவர். மீண்டும் அந்த பாடலை பாடி காட்டுகின்றேன், பாருங்கள். ஓங்கு நிலைத்தாழி மல்கச் சாத்தி குடை அடை நீரின் மடையினல் எடுத்த பந்தர் வயலை பந்து எறிந்து ஆடி இளமை தகமையை வளமனை கிழத்தி. ஓங்கு நிலைத்தாழி மல்கச் சாத்தி, பெரிய மண்பானையில மண்ணை கொட்டி அதில் வயலை கொடியை வைத்து அதை பந்தலாக ஏற்றிவிட்டு குடையடை நீரின் மடையினல் சாத்தி, கையில் நீரை எடுத்து கொண்டு வந்து அந்த செடியினை ஊற்றி விளையாடுகின்ற விளையாட்டு. அடுத்து பந்தல் வயலை பந்து எறிந்து ஆடி, பந்தல் போன்று இருக்கின்ற அந்த வயலை கொடிகளில் பந்து எறிந்து விளையாடி இளமை தகமையை வளமனை கிழத்தி, இளமையோடு அந்த பருவத்திற்கு உரிய இளமை பருவத்தில் வளமான அழகிய சிற்றிலை கட்டி விளையாடுகின்ற விளையாட்டு கிழத்தி தலைவி. பிதிர்வை நீரை வெந்நீரு ஆக, கீழே உதிர்கின்ற கையில் எடுத்துக்கொண்டு வருகின்ற அந்த நீர் வெண்மையான நீர் ஆகட்டும் என்று சொல்ல அவள் என்ன செய்கின்றாள்? யாம் தற்கழறுங்காலை தான் தன் மழலை இன்சொல் கழறல் இன்றே. நான் அவ்வாறு சொல்லுகின்ற வேளையில அவள் என்ன சொல்கின்றாள்? ஒரு சிறு கூட கழறல் இன்றி, பிழையின்றி, உயிர் கலப்ப கூறி, என்னுடைய உயிரில் கலப்பது போல நான் சொன்னதையே அப்படியே ஆகட்டும் என்று கூறினாள். நன்னுதல், அப்படிப்பட்ட நல்ல குணங்களை உடைய என் தலைவி இருந்த இல்லம் எப்படிப்பட்டது தெரியுமா? பெருஞ்சோற்று இல்லத்து ஒருங்கு இவன் இராள். ஒரு நிமிடம் கூட உணவு என்பது இல்லாமல் எல்லோரும் வருவோர் போவோர்க்கெல்லாம் பெருஞ்சோறு அளிக்கின்ற இல்லத்தில் வாழ்பவள், அதுவும் இல்லாமல் அங்கும் இங்கும் ஓடி திரிந்து கொண்டே இருப்பவள் இப்பொழுது எப்படி இருக்கின்றாளோ தெரியவில்லை. ஏனென்றால் ஏதிலாளன் காதல் நம்பி, ஏதுமற்ற ஒருவனுடைய காதலை நம்பி
திரள் அறை இருப்பைத் தொல்லை வான்பு குருளை என்கின் இருங்கிளை கவரும் வெம்மலை அருஞ்சுரம் நம் இவன் ஒழிய இருநிலன் உயிர்க்கும் இன்னா கானம் நெருணைப் போகிய பெருமடத் தகவே. நேற்று இப்படி ஒன்றுமில்லாத ஒருவன் சொன்ன அந்தச் சொல்லைக் கேட்டு அவள் உடன்போக்கு சென்றுவிட்டாளே, அதுவும் எப்படிப்பட்ட நிலம்! பெருமூச்சு விடும் கடத்தற்கு அரிய அரிய பாலை நிலத்தின் வழியாக வெள்ளை நிறத்துடன் துளை கொண்டிருக்கும் இருப்பைப் பூவை கரடிக் கூட்டம் உண்ணும் வழியில் சென்றுவிட்டாள். அந்த இடத்துல வெள்ளை நிறத்துல இருப்பைப் பூன்னு சொல்லுவாங்க. அது கூட கரடி தான் உண்ணும், வேற எதுவும் உண்ணாது. அது தானா எப்பொழுதாவது எந்த மழையும் இல்லைனாலும் வளர்ந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த இருப்பைப் பூ இருக்கின்ற இடத்தில் சென்று விட்டாள். இடம் வழியாக என் தலைவி சென்று விட்டாள். மேலும் அவள் இதற்கு முன் இந்த தலைவனோடு கூடுவதற்கு என்ன செய்தாள்? தான் சிறு வயதில் இருந்து விளையாடி அந்த தழை ஆடைகளை உடுத்தி கொண்டிருக்கின்ற நொச்சி மரத்தின் கீழ் என்ன செய்கின்றாள்? கூடல் இழைத்து விளையாடி இருக்கின்றாள். அதை கூட பாருங்களேன் என்று 5 அகல் அல்குல் தழையணி கூட்டம் கூழை நொச்சி கீழது நொச்சி மரத்தின் கீழ் என்னுடைய தலைவி என் மகள் செம்புடைச் சிறு விரல் வரித்த செம்மையான மென்மையான அழகிய விரல்களை உடைய வரித்த வண்டலும் காண்டீரோ கண்களை உடைய ஊர் மக்களே, பாருங்களேன், வண்டல் இழைத்து விளையாடி இருக்கின்றாள். நான் தலைவனுடன் கூடுவேனா இல்லையா என்று தலைவியின் பிரிவினை உடன்போக்கினை மகட்போக்கிய செவிலித்தாய் சொல்லுகின்றாள். இதுவும் ஒரு வகை மனப்பக்குவத்தின் மனத்தின் புலம்பல் வெளிப்பாடு. அந்த மனதில் இருக்கின்ற சுமையை சொல்லி அழுவது. இப்படி பந்தல் போட்டு வயலை கொடி வளர்த்து பந்தல் அமைத்து அதற்கு நீர் ஊற்றி அந்த கையில் நீர் கொண்டு வரும்பொழுது, அம்மா அது வெந்நீராகுகன்னு, அம்மா ஆமா அப்படியே வெந்நீராகட்டும் என்று ஒரு சிறிது கூட தாய் சொல்லை தட்டாமல் சொன்ன அந்த தலைவி, சிற்றில் கட்டி விளையாடிய தலைவி, பெருஞ்சோறு அளிக்கின்ற வீட்டில் இருக்கின்ற தலைவி, எப்பொழுதும் இல்லை என்னாது பெருஞ்சோறு கொடுக்கின்ற நல்ல வளமான வீட்டில் இருக்கின்ற அங்குமிங்கும் ஓடி விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த தலைவி இப்பொழுது ஏதிலாளன் ஒருவன், அதுவும் எப்படிப்பட்ட வழி? வெம்மை மிகுந்த பாலை நிலத்தின் வழியாக இருப்பைப்பூ, அந்த இருப்பைப்பூவை எது தின்னும்? கரடிதான் தின்னும். அப்படிப்பட்ட அந்த இருப்பைப்பூ வழியாக கரடி தின்னுகின்ற இருப்பைப்பூ வழியாக இருக்கின்ற அந்த பாலை நிலத்தின் வழியாக சென்று விட்டாளே, பாருங்களேன். நேற்று சென்று விட்டால், இதற்கு முன் அவள் இப்படி கூடல் இழைத்து எங்க அவள் தழையாடை உடுத்தி கொள்ளும் அந்த நொச்சி மரத்தின் வீட்டுக்கு பின்னாடி நொச்சி மரம் இருந்திருக்கும். அங்க அந்த தழைகளை எடுத்து இவ தலைவி ஆடையாக உடுத்தி இருப்பாள். அதுக்கு கீழே உட்கார்ந்து கூடல் இழைத்து விளையாடுவாள். அப்படி இழைத்த அந்த விளையாட்டு கூட அப்படியே இருக்கின்றதே என்று அந்த பிரிவு துயர் தாங்க முடியல. அதுவும் அவள் எப்படியெல்லாம் துன்பப்படுகின்றாளோ, இப்படியெல்லாம் செல்வமாக வளமாக வளர்ந்த தன்னுடைய மகள் என்று அந்த தாயினுடைய அன்பு வெளிப்பாடு அது இன்றும் நம்முடைய இல்லங்கள் தோறும் நம்முடைய எல்லா தாய்மார்களிடத்தும் தன் மகளுக்காக நல்லா வாழணும், நல்ல நிலையில இருக்கணும், அவள் எந்த துன்பமும் படக்கூடாது என்பதில் எள்ளளவு மாற்று கருத்து இல்லாமல் அந்த வழி மரபு வந்திருப்பதை இந்த பாடலின் வழியாக இத்தனை தூரம் கண்டு கேட்டு சுவைத்தும் ஒரு அழகிய இனிமையான வாழ்வியலுக்கு உகந்த ஒரு தாய்மையின் மகத்துவத்தை சொல்லுகின்ற இந்த பாடலை சுவைத்தோம். தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.